தியானிக்கும்படியாக அனைவரும் ஜெபம் செஞ்சுவிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவானவரை எதற்காக ஆண்டவர் பிதாவானவர் இந்த உலகத்திலே சிருஷ்டித்தார் என்று சொல்லி, அவருடைய கிரியைகள் எப்படியாய் இருக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை ஒப்பிட்டு இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கலாம். அதை நம்மோடு கூட தேவன் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஜனமாகிய நமக்கு, அவர் நமக்கு விரோதமாக ஹல்லேலூயா ஜாதிகள் எழும்பலாம். எப்படியாக இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஜாதிகள் எழும்பினது, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பினார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக ராஜாக்களும் நியாயாதிபதிகளும் எழும்பினார்கள். ஆனால் அவர்களுக்கு முன்பாக தேவன் இயேசு கிறிஸ்துவை அவர் உயர்த்தி வைத்தார். இன்றைக்கு அவரை ஆராதிக்கிற பரிசுத்த ஜாதியாய் மாறி அவருடைய ஜனமாய் மாறியிருக்கிற நமக்கும் விரோதமாக அல்லேலூயா ஜாதிகள் எழும்பலாம், ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பலாம், பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எழும்பலாம், இந்த பூமியிலே உள்ள நியாயாதிபதிகள் எல்லாம் எழும்பி நமக்கு முன்பாக வந்து நிற்கிறவர்களாக காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஹல்லேலூயா, அவருடைய ஜனமாகிய என் ஜனமே, பரிசுத்த ஜாதியே, பரிசுத்த ஜனமே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நீ பயப்படாதே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு நமக்கு விரோதமாக இயேசுவை நாம் ஆராதிக்கிறேன், அவரையே நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற பரிசுத்த ஜாதியாய் நாம் மாறி இருக்கிறோம். நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பலாம். நமக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழும்பி நம்மை ஒன்றுமில்லாமல் போக பண்ணுமாம். எப்படி என்று சொன்னால், அவர் தம்முடைய அன்பின் கயிறுகளினாலே நம்மை கட்டி, ஹல்லேலூயா, நாம் எல்லாம் ஒரு கட்டாக கட்டப்பட்டிருக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் கயிறுகளினாலே நாம் ஒன்றாக அவருடைய ஜாதியாய் அவருடைய சனமாய் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. கட்டப்பட்ட இந்த கட்டை அறுக்கும்படியாக கட்டப்பட்டிருக்கிற நம்மை ஒரு கூட்ட ஜனமாய் அவருடைய ஜனமாய் பரிசுத்த ஜாதியாய் கட்டப்பட்டிருக்கிற நம்மை அந்த கட்டுகளை அறுத்து அந்த அன்பின் கயிறுகளை என்ன செய்வார்களாம்? அறுத்து எரிந்து போடுவார்கள். கட்டுகளை அறுத்து கயிறுகளை என்ன செய்வார்களாம்? எரிந்து போடுகிறது. அப்போ அப்படி என்று சொன்னால், அந்த அன்பின் கயிற்றை இயேசுவின் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அன்பின் கயிற்றினால தான் நம்ம கட்டப்பட்டிருக்கோம். அவர் நம் மீது வைத்த அன்பினாலே தம்மை தாமே பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார். அந்த அன்பின் கயிறுகளினாலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராகிய மூவரும் இணைந்து நம்ம என்ன செய்திருக்கிறார்களாம்? கட்டியிருக்கிறார்கள். முப்புரி நூலாக நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். இந்த கட்டுகளை அறுத்து அவர்களை விட்டு பிரித்து பிதாவோடு கூட இருக்கிற ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிற ஐக்கியம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தின் கட்டை அறுத்து வைத்திருக்கிற அன்பு, பிதா மீது, குமாரன் மீது, இயேசு கிறிஸ்துவாகிய நம் தேவன் மீது, பரிசுத்த ஆவியானவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பின் கயிறுகளை அறுத்து எறிந்து விடுபடியாக பூமியின் ராஜாக்கள் எழும்பலாம். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் எழும்பலாம், ஜாதிகள் எழும்பலாம், ஜனங்கள் எழும்பலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அவர்களோட கூட பேசுகிறவராக இருப்பேன். ஹல்லேலூயா. நீங்கள் பேசாமல் இருங்கள், கர்த்தர் என்ன செய்வாராம்? அவர் பேசுவார். ஏன்னா அவர் யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருங்க, அவர் யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னால் அவரே பேசுவார். எப்பொழுது அவர் பேசுவார்?
நமக்கு விரோதமாக எழும்பி நம் கட்டுகளை அறுக்கும்படியாக, நம் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடும்படியாக எழும்புகிற இந்த கூட்டத்தை விரோதமாக கர்த்தர் பேசும்படியாக அவர்களோடு கர்த்தர் பேச வேண்டும், கர்த்தரே அவர்களோடு கூட யுத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்த ஜாதியாய் அவருடைய ஜனமாய் கட்டப்பட்டிருக்கிற நாம் 3 காரியங்களை செய்யும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக அவர்களோடு கூட பேசி யுத்தம் பண்ணுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயத்துடனே 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 கர்த்தரை சேவியுங்கள். இந்த சேவித்தல் என்ற வார்த்தை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கடந்த வாரத்தில் ஆண்டவர் சொன்னார், சேவிப்பது அதன் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. பெண்கள் கூடுகையிலும் ஆண்டவர் சொன்னார், சேவியுங்கள். எப்படியாக சேவிக்கணும்? மனத்தாழ்மையோடு, மிகுந்த கண்ணீரோடு. ஹல்லேலூயா. சேவிப்பதிலே இன்றைக்கும் அதே வார்த்தையை ஆவியானவர் நம் மத்தியில் வைக்கிறார். நம்மிடத்திலே சேவிக்கிற நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று நம் ஆவியிலே, ஆத்துமாவிலே, மாம்சத்தில் சொல்லுகிறவர்களாக மாத்திரம் அல்ல, நமக்குள்ளே என்ன இருக்கணுமா? பரிசுத்த தேவன், நமக்காக யுத்தம் பண்ண போகிற தேவன். எத்தனை தனங்கள் எழும்பினாலும், எத்தனை போராட்டங்கள் எழும்பினாலும், நமக்கு விரோதமாய் எழும்பி அவர்கள் ஆலோசனை பண்ணி நாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொன்னாலும், அவர்களுக்கோடு கூட பேசுகிற கர்த்தராகிய நம் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவை நான் சேவிக்கிறேன் என்ற என்ன இருக்கணுமா? பயத்தோடு சேவிக்கணும். அவரிடத்தில் சேவிக்கிற நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர், அவருடைய அன்பினாலே அவர் என்னை கட்டி வைத்திருக்கிறார். அன்பின் கயிறுகளினாலே என்னை இழுத்து கொண்டிருக்கிறார். அவரே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூவரும் இணைந்து என்னை கட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள மகத்துவமுள்ள மகா பெரிய தேவனை நாங்கள் சேவிக்கிறோம் என்ற ஒரு பயம் இருக்கணும். ஹல்லேலூயா. முகத்தில் அல்ல, அப்படியே இருப்பது அல்ல, கைகளை கட்டி அப்படியே இருப்பது பயம் அல்லவா? எங்கே இருக்கணும் பயம்? நம்ம ஆவியிலே, ஆத்துமாவிலே. ஹல்லேலூயா. அந்த பயத்தோடு கூட பரிசுத்தமுள்ள தேவனை நான் ஆராதிக்கிறேன், நான் சேவிக்கிறேன். பரிசுத்தமுள்ள தேவனை நான் சேவிக்கிறேன், அவர் பரிசுத்த ஆவியினாலே என்னை நிரப்பப் போகிறார் என்ற பயத்தோடு நம்ம சேவிக்கும் பொழுது ஆவியானவர் அளவில்லாமல் நம் மத்தியிலே ஊற்றப்படுவார். ஏன் ஆவியின் நிறைவு வேணும் என்று சொன்னால், பயத்துடனே சேவிக்கும் பொழுது ஆவியின் நிறைவு, பரிசுத்த ஆவியானவர் தேவன் இறங்குவார். ஹல்லேலூயா. அவர் நம்மை, தேவன் இறங்கி நம்மிடத்தில் காணப்படுகிற அந்த பயத்தோடு கூட நாம் சேவிக்க பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் அல்லவா, முதலாவதாக தேவன் நம்மத்தியில் இறங்குவார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவானவர் இறங்கி நாம் கலிகூறும்படியாக, சமாதானத்தினால் நிரப்பப்படும்படியாக, சேவிக்கிற நாம ஹல்லேலூயா உயர்த்தப்படும்படியாக இயேசு கிறிஸ்து இறங்கி அவர் பாவமர கழுவி நம்மை சுத்திகரிப்பார். மூன்றாவதாக, பயத்துடனே சேவிக்க ஆரம்பித்தவுடன் தேவன் இறங்குவார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இறங்கி பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஆவியின் நிரப்புதலிலே நாம் நிரப்பப்படுவோம். ஆதி அப்போஸ்தலர்கள் கூடி ஜெபித்த வேளையிலே அந்த இடம் அசைவுற்றது. அந்த அசைவு இங்கே இறங்குமா? எப்பொழுது என்று சொன்னால், நாம் பயத்துடனே சேவிக்க ஆவியானவருடைய அளவில்லாத பிரசன்னத்தினாலே அவர் நிரப்பி நம்மளை என்ன செய்வாராம்? அசைய பண்ணுவார். இந்த இடத்தையே அசைய பண்ணுவார். அசைவு உண்டாயிருச்சுனா, ஹல்லேலூயா, அசைவு உண்டாயிருச்சுனா
நம்ம குடும்பத்தில் அசைக்கப்படாமல் இருக்கிற, அநேக நாட்களாக கட்டப்பட்டு அசைக்க முடியாமல் இருக்கிற, அநேக நாட்களாக கட்டவிழ்க்க முடியாது இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு அசைவு 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 இப்பொழுது ஆவியானவர் சொல்கிறார் உண்டாகும். எப்பொழுது உண்டாகும் என்று சொன்னால் பயத்துடனே பயத்துடனே நாம் சேவிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை நாம் என்ன செய்ய வேண்டுமா? அண்டிக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அண்டிக் கொள்ளுதல் என்று சொன்னால் அடைக்கலமாக அவருடைய செட்டையின் கீழ் நாம் அடைக்கலமாக புகுந்து கொள்ளுவது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர், ஹல்லேலூயா, சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். அப்போ அடைக்கலமாக அவரையே அண்டிக் கொள்வது, அடைக்கலமாய் கொள்ளுவது, தாபரமாக அவரையே, உன்னதமானவரை எனக்கு தாபரமாக உடையந்த அடைக்கலமாக கொண்டிருக்கிறேன். இப்போ அடைக்கல பட்டணமாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்வதாம்? அண்டிக் கொள்வது, சேர்ந்து கொள்வது, அவருடைய செட்டையின் நிழலிலே தங்கி இருப்பது, அவருடைய சமூகத்தில் இருப்பது, தேவனுடைய ஆலயத்தில் இருப்பது. ஹல்லேலூயா. அப்படி இருக்க 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 ஆண்டவர் சொல்லுகிறார், அடைக்கலமாய் வந்த நமக்கு, ஹல்லேலூயா, நிறைவான 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 ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராய் நல்லவராய் இன்றைக்கு அவர் கடந்து வருவார். ஒன்று, பயத்துடனே சேவிக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? ஆவியின் நிறைவை கொடுப்பார். இரண்டாவதாக அன்று சொல்கிறார், அண்டிக் கொள்ளுகிற நமக்கு, அடைக்கலமாய் வந்திருக்கிற நமக்கு நிறைவான நிறைவான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக அன்று சொல்லுகிறார், அவரிடத்திலே நாம் என்ன செய்ய வேண்டுமா? அன்பு செலுத்த வேண்டுமா? அவர் முத்தம் செய்யுங்கள் என்று சொன்னால் அன்பு செலுத்துங்கள். அவர் நம்மீது வைத்த அன்பினாலே தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் அவர் மீது அன்பு செலுத்துகிறவர்களாக, அன்பு செலுத்துவது என்று சொன்னால் ஹல்லேலூயா, அவரை ஆராதிப்பது, அவரை துதிப்பது, வேதத்தை வாசிப்பது, வேதத்தை தியானிப்பது, இவைகள் எல்லாம் நாம் என்ன செய்கிறோமா? அவர் மீது வைத்திருக்கிற அன்பு. அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நம்மைக்கு விரோதமாய் எழும்புகிற ஜாதிகளாக இருந்தாலும் சரி, ஜனங்களாக இருந்தாலும் சரி, ராஜாக்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதிகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக, நமக்காக யுத்தம் பண்ணுகிறவராக, நிறைவான பலனை கொடுக்கிறவராக கடந்து வந்து அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், நாம் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக காணப்படுவோம். ஹல்லேலூயா. சங்கீதம் 1 கடந்த வாரத்தில் சொன்னார், எப்படியாக அந்த பாக்கியவானுக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அது என்ன ஆசீர்வாதம்? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், பயத்துடனே சேவியுங்கள். ஹல்லேலூயா. அவரையே அடைக்கலமாய் கொண்டிருங்கள், அண்டிக் கொண்டிருங்கள். அவரோடு கூட அன்போடு அன்பு செலுத்துகிறவர்களாக நாம் காணப்பட ஆண்டவர் சொல்கிறார், நம்மை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற பண்ணி நமக்கு விரோதமாய், அப்படி என்று சொன்னால் பாக்கியவான் பாக்கியவதி கடந்த வாரத்தில் சொன்ன ஆசீர்வாதம் மாத்திரம் அல்லவா, நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற, ஹல்லேலூயா, எந்த சத்துருவின் கிரியைகளாக இருந்தாலும் சரி, எந்த போராட்டங்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான கட்டுகளாக இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை கொடுக்கிறவராய், அவைகள் எல்லாற்றிலும் விடுதலை இருந்தால் தான் நம்ம எல்லாருமே விடுதலை பெற்றவர்களாக நாம் காணப்படும், அவரை ஆராதிக்க முடியும், அவரை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. விடுதலையாய் கர்த்தரை ஆராதிக்க துதிக்க அன்று சொல்கிறார், இன்றைக்கு இப்படிப்பட்ட கட்டுகளுக்கு மத்தியில் ஜீவிக்கிற நமக்கு இந்த கட்டுகள் எப்பொழுது நீங்கும், எப்பொழுது இந்த கட்டுகள் என்னை விட்டு அறுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை, பயத்துடனே சேவியுங்கள், அவரே அடைக்கலமாக அண்டிக் கொள்ளுங்கள், அவரிடத்திலே அன்பு செலுத்துங்கள். கர்த்தர் நம்மை விரோதமாய் எழும்புகிறவர்களுக்கு முன்பாக அவரே பேசுவார், அவரே யுத்தம் பண்ணுவார், நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மளை பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக மாற்றுவார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபத்திற்கு நேராக
உங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பிதாவே, இந்த அன்பின் வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ராஜா, ஜாதிகள் எங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கின்றன. ஒரு கூட்ட ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுது இந்த இயேசுவின் அப்பா சோதின அன்பினாலே கட்டப்பட்டிருக்கிற இவர்கள் அந்த கட்டுகளின் கயிறுகளை அறுத்தெறிந்து அவர்களை வேறு பிரிக்க வேண்டும், அவர்களை ஹல்லேலூயா அந்த கட்டுகளில் இருந்து விடுதலை பண்ண வேண்டும் என்று சொல்லி அப்பா ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி நிற்கிறார்கள். ஆண்டவரே, இந்த பூமியின் ராஜாக்கள் என்று சொன்னால் ஹல்லேலூயா அநேக தகப்பன விரோதமாக அப்பா காரியங்கள் எப்பா சூக்கார பாலபரபிஷபா நடைபெற்று கொண்டிருக்கிறதே, இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாக வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட விடுதலை உண்டாகுமானால் நாங்கள் உம்மை விடுதலையாய் ஆராதிப்போம், துதிப்போம் என்று சொல்லி இருக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஆலோசனையின்படி பயத்துடனே சேவித்து ஹல்லேலூயா 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 அடைக்கலமாக அண்டிக் கொண்டு ஓ ரபால பரபிஷபலது ரபால பரபிக்கபா அன்பு செலுத்த 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 கர்த்தர் நமக்கு பரிந்து பேசுகிறவராக, நமக்காக யுத்தம் எனக்காக பரிந்து பேசுவார் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி பரிதபிக்கிற எனக்கு அருமையான மகளே மகனே, கர்த்தர் உனக்காக பரிந்து பேசுகிறவராக அவர் கடந்து வருவார். இயேசுவே எனக்காக எனக்காக ஆண்டவரே, இக்கட்டுகள் சூழ்ந்திருக்கிற வேளை, இடுக்கண்கள் சூழ்ந்திருக்கிற வேளை அப்பா யார் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவா, எனக்கு பலவீனமாய் இருக்கிறதே என்று சொல்லி இருக்கிற எனக்கு அருமையான பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். யுத்த வீரராக ஓ காராபாலாபா எனக்கு அருமையான சகோதரனே, யுத்தம் கர்த்தருடையது. அவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், ஜெயம் எடுப்பேன். ஜெய வீரர் எனக்கு முன்பாக அவர் கடந்து போகிறார் என்று சொல்லி நீ விசுவாசிப்பாயானா, நீ விசுவாசிப்பாயானா உனக்கு விரோதமா தொழில் விருத்தி அடையக்கூடாதபடிக்கு, பிள்ளைகள் விருத்தி அடையக்கூடாதபடிக்கு, ஓ உன் குடும்பம் விருத்தி அடையக்கூடாதபடிக்கு, உன் குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கக்கூடாதபடிக்கு செயல்படுகிற எல்லா ஓகாரபல வீரபலவரிஷபல சத்துருவின் கிரியைகளையும் முறியடிக்கத்தக்கதாக யுத்த வீரராக அவர் புறப்பட்டு வருவார். நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ பயப்படாதே. ஓ அவர் பரிந்து பேசுகிறவர், யுத்தம் பண்ணுகிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர். ஓ ரபாலா பாரா ஷபலதாரபரிக்கபா அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள மகிமை பொருந்திய தேவாதி தேவனை ஓ சேவிக்கிற நமக்கு ஒரு குறைவும் உண்டாகாது. கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லவராய் 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 நல்லவராய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என கருமையான பிள்ளையே, என் மகளே, நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பா. கர்த்தர் எத்தனை அற்புதமாக அதிசயமாக உன்னை நடத்தினா. இந்த காரியத்திலும் நீர் எதிர்பார்க்கிற காரியத்திலும் அற்புதத்தை அதிசயத்தை கட்டளையிட அவர் வல்லவராய் இருக்கிறார். நீ பயத்துடனே சேவி. இன்றைக்கு அந்த அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்ய அவர் வல்லவராய். நெகட்டிவ் திங்ஸை எடுத்து போடுங்க, பாசிட்டிவா இதுவரைக்கும் நீ மனுஷருக்கு பயந்தது போதும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராய் நல்லவராய் கடந்து வருகிறார். ஓ உனக்கு 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 விரோதமா எழும்பி நிற்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்படியாக கர்த்தருடைய பலத்த கிரியை இறங்கி கிரியை செய்யும். அவரே யுத்தம் 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 பண்ண போகிறார். மகத்துவம் உள்ள தேவனை நான் பயத்துடனே சேவிப்பேன். ஹல்லேலூயா. வல்லமை மிக்கவரே, அவரையே நான் அடைக்கலமாய் அண்டிக் கொள்ளுவேன், அவரிடத்திலே அன்பு செலுத்துவேன் என்று சொல்லி இருக்கிற எனக்கு அருமையான பிள்ளைய, அந்த காரியங்களை
நீ செய்ய ஆரம்பிக்கும் பொழுதே உனக்குள்ளாக, உன் குடும்பத்துக்குள்ளாக, உன் பிள்ளைகள் வாழ்க்கைக்குள்ளாக, உன் படிப்பிற்குள்ளாக ஒரு ஆஷாலா கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை அவர் செய்ய 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 வல்லவராய் கடந்து வருகிறார். தேவரீர் அப்படியே செய்து உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமையாய் ஜீவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். காணிக்கை செலுத்தும்படியாக யாரும் எழுத நிற்போம்.